ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நான் டாப் 5 BLDC ஃபேன் வந்து போட்டிருந்தேன். ஸோ, அதில வந்து நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டது என்னன்னா, என்ன வந்து சூப்பர் ஃபேன விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து நெறைய பேர் கதறியிருந்தீங்க. ஸோ, அதனால தான் வந்து இன்னைக்கு நம்ம சூப்பர் ஃபேனோட அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் வந்து பார்க்க போறோம். ஸோ, சைமல்டேனியஸா இத இன்ஸ்டால் பண்ணிட்டு, நான் யூஸ் பண்ணிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூவும் வந்து இதில வந்து எண்ட்ல வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்து சூப்பர் ஃபேன கேட்டிருந்தீங்களோ. இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க கார்ட்போர்ட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ என்விரான்மெண்ட்டை வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரூத். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு குரூப் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு வந்து என்னன்னா, இது வந்து பிளாஸ்டிக்கா இருந்ததுன்னா தூக்கி குப்பையில தான் போடணும். அட்லீஸ்ட் இது கார்ட்போர்ட் அப்படிங்கிறதுனால எடைக்கு எடையாவது போட முடியும். இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, டியோகூல் அப்படிங்கிற ஒரு மாடல். இது வந்து ஸ்மார்ட் ஃபேன் தான். ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கைடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கெனோப்பி வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மோட்ரு. இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு க்ளோத்ல வந்து கவர் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க மோட்ரு. அந்த கெனோப்பியோட அட்டாச் ஆகுற மாதிரி ஒரு பைப் வந்து கொடுத்துருக்காங்க. செக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ராட் அட்டாச் பண்றதுக்கு சீலிங்ல. இது கூடவே ரிமோட் வந்து வந்திருக்கு. ஸோ பேக்கேஜிங் வந்து இப்படி தான் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக கார்ட்போர்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் மூவ் பண்ணாத மாதிரி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளேடு. இது கூடவே ஒரு டவுன் ராடும் வந்து கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல. இதுவுமே பேப்பர் கவர்ல தான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சேஃப்டி ராட் வந்து கொடுத்துருக்காங்க இதுல. இது வந்து ஃபேன் வந்து கீழே எக்காரணத்தை கொண்டு விழுந்துராத அளவுக்கு சேஃபா பிடிச்சிக்கிறதுக்காக இந்த சேஃப்டி ராட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி கவர்ல வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட் வந்து ஃபேனோட பிளேட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபேன் இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்துடலாம். இன்ஸ்டலேஷனுக்கு முதல்ல நமக்கு என்னென்ன வேணும்னா, இது இல்லாமல் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸ்க்ரூ டிரைவர் வேணும். அதே மாதிரி ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும். அப்படின்றதுனால நான் இந்த அட்டாச்மெண்ட்ஸோட சேர்த்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கேன். ஒரு கட்டிங் பிளேயரு. இது வந்து டைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பவர் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் டெஸ்டர் வந்து கண்டிப்பாக வேணும். இது வந்து ஒயர் கட்டர். ஏன்னா அப்போதான் வந்து நம்ம ஒயரை கட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். லைக் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு. தென் இதை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்சுலேஷன் டேப் வேணும். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு நெசசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ராடு. இதில் தான் ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டாப். இந்த மாதிரி லைன் இருக்கிறது பாட்டம். ஸோ இது வந்து மோட்டரோட கனெக்ட் ஆக போகுது. இது வந்து சீலிங்கோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து கேனப்பீஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கேனப்பீஸ்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ இருக்கு இல்லையா, இது வந்து டாப்லயும் இது வந்து பாட்டம்க்கும் போக போகுது. ஸோ நான் பாட்டம் டைரக்டா வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்டே வந்து இன்செர்ட் பண்ணலன்னா நமக்கு ஒயர் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால வந்து நான் இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்றேன். வந்து நான் ஒயர் எடுத்துக்கிறேன். பொதுவாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஒயர் எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் ஃபேஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இருக்கிற ஒயர் வந்து எனக்கு ரெட் கலர் தான். ஸோ இதையே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். கீழே வந்து கெனப்பி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒயரை வந்து உள்ளே தள்ளுறது கஷ்டமாக இருக்கும். அதனால நான் வந்து இப்போ இந்த ஒயரை டைரெக்டாக இப்போ இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கீழே வந்து உங்களுக்கு இருக்கு இல்லையா, இந்த கேப் வழியாக எடுத்துடணும் வெளியே. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி நீங்கள் இதை அப்புறமா கூட போடலாம். என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒயர் வந்து உள்ளே வரா மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஆட்டம்பர்கில் வந்து இந்த மாதிரி இல்லை. ஸோ எனக்கு அந்த கேனப்பீஸ் இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் இதில் அந்த மாதிரி இல்லை, ஈஸியாக இருக்குது. இந்த பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு இதை இன்செர்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து அதுக்கப்புறம் கூட பண்ணலாம். ஸோ கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இருக்கு இல்லையா, நான் இப்போ வந்து இதை இன்செர்ட் பண்ணும்போது இது டாப் கேனப்பி அட்டாச் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து நான் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வந்து ஆக்சுவலி இந்த ஒயர் தான் வந்து மோட்டரோட கனெக்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து நம்ம மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ஷக்கிள் கிட்டோட வந்த இது வந்து இதுக்கான ஸ்க்ரூ. ஸோ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரூவை வந்து இதில் அட்டாச் பண்ணிட்டு நெட்டு போல்டு வந்து போட்டுற போகிறோம். ஸோ கட்டிங் பிளேயர் வச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாப்பர் மாதிரி இருக்கிறத வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து வெளியே வராமல் சேஃப்டியாக லாக் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரூ லூஸ் ஆனாலுமே இது வந்து வெளியே வராது. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ இதை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஒயரை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த எட்ஜில் இருக்க ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங் மட்டும் தெரிகிற மாதிரி, காப்பர் இது மட்டும் தெரிகிற மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒயர் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 2 ஒயரும் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பிளாக்ல வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், அதே மாதிரி ரெட்லேயும் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த 2 இடத்துலையும் வந்து இந்த ஒயரை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரூ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த வாஷரையும் சேர்த்து அதில் போட்டுட்டு நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூ டிரைவர் போட்டு டைட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து வாலில் சீலிங்கில் எடுத்து ஹேங் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஒயரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணல, வேணும்னா இல்லை, நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராப்ளம் எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து ஃபால் சீலிங் போட்டதுனால ராடோட லென்த் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால எனக்கு இது பத்தாததுனால நான் வந்து இது போடல. உங்களுக்கு வந்து நார்மல் சீலிங் இருக்கு அப்படின்னா நீங்க இதை போட்டிங்கன்னா டபுள் சேஃப்டி, அவ்வளவுதான். இது வந்து சப்போஸ் இது ஸ்க்ரூ லூஸ் ஆனாலுமே இது ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து இதோட பெனிஃபிட். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஷக்கிள் இருக்கு இல்லையா? இந்த ஷக்கிள் வந்து ஆல்ரெடி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். இது வந்து சீலிங்ல இருக்க அந்த கம்பியோட இப்படி ஹேங் ஆகும். ஸோ இப்படி வந்து வரும். இது வந்து ஃபேன்ல வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ஆல்ரெடி ராட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு இது இப்போதைக்கு யூஸ் கிடையாது. ஸோ இதை வச்சுட்டு நான் என்னோட இதுதான் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ண வேண்டியது. இது பண்ணி காட்டிட்டு இப்போ வந்து என்னோட ராட்ல நான் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டிட்டு ஃபைனலி வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது எங்கள் வீட்டு ரூமுக்கு வந்து இந்த டீல் கலரோட இதுக்கு பேர் பண்ணி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு ரூமுக்கு. ஸோ ஃபைனல் மூமெண்ட் வந்து ஃபைனலி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து தலையில் படுதான்னு செக் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ரிமோட்டில் வந்து ஆல்ரெடி பேட்டரியும் வந்து உள்ளேயே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். ஓ மை காட், சேஃப்டி இல்லை. ஃபேன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே சுற்றுது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலுமே யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் அது வந்துடும். ஸோ வெயிட் ஃபார் தட்.